தித்திக்கும் தேர்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் எங்கள் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கை என் வணக்கம் ஆகட்டும் என கூறி தலைப்பில் ஒழுகின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் பேச வந்திருக்கும் தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. இருவுடனும் வாழ்ந்த மழையும் வருவுடனும் வண்ணனும் நாட்டிற்கு உறுப்பு என்ற திருவள்ளுவன் குரல்படி ஆற்று நீரும் ஊற்று நீரும் அதை வாய்க்க செய்யும் மழையும் பருவத்தே வரும் மழை நீரும் பல்லவையான அரரும் ஒரு நாட்டின் வளத்திற்கு அவசியமானவை. எனவே நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். வருங்கால தலைமையும் பயன்படுத்த வேண்டும். 2024 உலக சுற்றுச்சூழல் தினத்தில் கருப்பருடைய சுற்றுச்சூழல் இடம் மறுசீரமைப்பதால் இந்த பூமியில் மனிதனுக்கு மறுபடிக்க பரிசு சுற்றுச்சூழல். இன்று நாம் இயற்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் நம்மை அசாதாரண நிலைக்கு தள்ளிவிடும். கேரளா வயநாட்டின் நிலச்சரிவு நம் எல்லோருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. மனதளவில் இதுவரை எச்சரிக்கை நமக்கு இயற்கை கொடுத்தது. இப்போது எங்கு பார்த்தாலும் நெகிழி இல்லாத இடமே இல்லை. சாலை நெகிழி பைகளை வீசுவதனால் எத்தனை விபத்துகள் உயிரிழப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வீட்டு விபத்துக்காக பயன்படுத்தப்படும். நெகிழி கிட்டத்தட்ட 500 பில்லியன் நெகிழி பைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு சில நோக்கங்களுக்காக மட்டுமே இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் இதன் கழிவுகள் வியத்தக அளவுக்கு அதிகரித்துள்ளன. 1940ஆம் ஆண்டில் நெகிழிப்பை நம் நாட்டில் இருந்தது. போதைப் பொருளை தடுக்க விழிப்புணர்வு நடத்தினார்கள். ஏன் போதைப் பொருள் உற்பத்தி தடுக்க முடியவில்லை? நெகிழி பொருள்கள்லாம் மாசுபடுகின்றன, பசுமாடு இருக்கின்றன, நீர்வாழ் உயிரினங்கள் கரை ஒழுகின்றன. நான் பூமியில் உனக்கு தெரியுதா மனிதா, நான் நாளும் வருகின்றேன். உனக்கு புரியுதா மனிதா, நான் பிறக்கையே நீ இருக்கலை, நீ இருக்கையே நான் சிறக்கலையே. ஆம், தான் என்பது கண்டுபிடிப்பின் ஆதிக்கம் என்ற பெயரில் மனிதர் தனக்குத்தானே அழிவை உண்டாக்கி கேட்டின் பாதையில் செல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் குடுகுடுடன் குடிநீருக்காக அலையும்போது அவர் தண்ணீரை நம் முன்னோர்கள் ஆற்றில் பார்த்தனர், நம் தாத்தா பாட்டி கிணற்றில் பார்த்தனர், நம் அம்மா அப்பா குழாய் பார்த்தனர். நான் குழை பார்க்கின்றேன். நாளை மக்கள் எங்கு பார்ப்பார்களோ? பேற்றுலா சிந்தியுங்கள், மழை நீரை சேமிங்கள். நம் தமிழ்நாட்டில் 116 பெரிய அணைகளால் உள்ளன. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் கூறினர் தண்ணீரை விலையெடுத்து வாங்கும் காலம் வரன. நம் கண்முன்னே அணைகிறது. கடலில் இருக்கும் விலை தண்ணீர் விலை 20 ரூபாய் கடலில். மே 2024 அறிக்கைப்படி நீர் பற்றாக்குறை மாநிலங்களின் வரிசை ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அடுத்த மாநிலமான தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளன. மழை நீரை நிலத்தடிக்குள் நுழைய விடாமல் நெகிழி பைகளும் தொழிற்சாலை எண்ணெய் கழிவுகளும் தடுக்கின்றன. நட்சத்திரத்தை குறிவை, நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம்.